ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 18 குள்ள அவதாரமான பகவான் வாமனதேவர் என்னும் தலைப்பில் பதம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச இத்தம் விருஞ்ச ஸ்துத கர்ம வீர்ய பிராதுர்பபூவ அம்ருதபூர் அதித்யாம் சதுர்புஜ சங்க கதாப்ஜ சக்ரஹ பிசங்க வாசா நளின ஆயதேக்ஷண. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ சுக உவாச்ச, சுகதேவ கோஸ்வாமி கூறினார், இத்தம் இவ்விதமாக விரிஞ்ச ஸ்துத கர்ம வீரிய, யாருடைய செயல்களும் மகத்துவங்களும் பிரம்மதேவரால் சதா போற்றப்படுகின்றனவோ அந்த முழுமுதற் கடவுள் பிராதுர்பபுவ தோன்றினார், அமிர்தபு எப்போதும் மரணமற்ற தோற்றத்தை உடையவர், அதித்யாம் அதித்தியின் கருவிலிருந்து, சதுபுஜ 4 கரங்களுடைய, சங்க சக்கர கதா அப்ஜ சங்கு கதை தாமரை மற்றும் சக்கரம் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டுள்ள, பிசங்க வாசா மஞ்சள் நிற ஆடை அணிந்துள்ள, நளினாயத யக்ஷண தாமரை இதழ்களைப் போன்ற மலரும் கண்களை உடைய. டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக பகவானின் செயல்களையும் மகத்துவங்களையும் பிரம்மதேவர் புகழ்ந்து பேசிய பின், சாதாரண ஒரு ஜீவராசியைப் போல மரணத்திற்கு ஒருபோதும் உட்படாதவரான முழுமுதற் கடவுள் அதித்தியின் கருவிலிருந்து தோன்றினார். அவரது 4 கரங்கள் சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவர் மஞ்சள் நிற பட்டாடை அணிந்திருந்தார். அவரது அழகிய கண்கள் மலரும் தாமரை இதழ்களைப் போல மிகவும் ரம்யமாக காணப்பட்டது. பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். அமிர்த பூ என்னும் சொல் இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடத்தக்கதாகும். பகவான் சில சமயங்களில் பிறப்பை ஏற்று சாதாரண ஒரு குழந்தையைப் போல தோன்றுகிறார். ஆனால் பிறப்பு, இறப்பு அல்லது முதுமை ஆகியவற்றிற்கு அவர் உட்பட்டவர் என்பதை இது குறிப்பது ஆகாது. பரமபுருஷ பகவான் தமது அவதாரங்களின் போது மேற்கொள்ளும் தோற்றத்தையும் செயல்களையும் புரிந்து கொள்வதற்கு ஒருவர் மிகவும் புத்திசாலியாக இருக்க வேண்டும். இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4ஆம் அத்தியாயம் 9வது பதத்தில் உறுதி செய்யப்படுகிறது. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதக. பகவானின் தோற்றம், மறைவு மற்றும் லீலைகள் ஆகிய அனைத்தும் திவ்யமானவை அல்லது தெய்வீகமானவை என்பதை ஒருவர் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். பகவானுக்கு பௌதீக செயல்களோடு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பகவானுடைய தோற்றம், மறைவு மற்றும் லீலைகள் ஆகியவற்றை அறிபவர்கள் உடனடியாக முக்தியை அடைகிறார்கள். தனது உடலை விட்ட பின் அவர்கள் ஒருபோதும் ஒரு ஜட உடலை ஏற்க வேண்டிய அவசியம் வராது. மாறாக அவர் ஆன்மீக உலகத்திற்கு மாற்றப்படுகிறார். தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாம் ஏதி சோ அர்ஜுன என்று பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.